வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போகிறோம். இதை நம்ம பாலப்பமும் கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசி 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பச்சை அரிசி, நல்ல குவாலிட்டியான அரிசி 1 கப் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உளுந்து 1 1/4 கப் நம்ம எடுத்துக்கலாம். உளுந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1/4 கப் போட்டால் போதும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது நம்ம தனித்தனியாக ஊற வைக்க வேணாம், எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம ஊற வச்சுருவோம். இப்போ இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். 5 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா வரும். இப்போ 5 ஹவர்ஸ்க்கு மேலவே நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், உளுந்து அரிசி எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. மாவு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சாதான் உங்களுக்கு ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு எடுத்ததுமே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சமான அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மாவுக்கு தண்ணி நிறையா ஊற்றினா தான் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் ஒரு 1/4 கப் நம்ம போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை நீங்கள் இடையில சேர்க்காம ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம வடித்த சாதம் ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வடித்த சாதம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு வரும். உங்களுக்கு சில பேர் வெந்தயம் கூட சேர்ப்பாங்க. வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடாயில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆப்பம் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ கிரைண்டர்லேருந்து நான் ஒரு டப்பர்வேரில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா இது நல்லா நல்லா புளிக்கணும். மாவு நல்லா புளிச்சாதான் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நான் சால்ட்டு போடுறேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போடணுங்கிறவங்க கல் உப்பு போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாவு நல்லா ஓவர் நைட் நல்லா உங்களுக்கு புளிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா நல்லா பொங்கி வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆப்பம். சில பேருக்கு அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மாவு சம்டைம் புளிக்கும், இல்லாட்டி புளிக்காமையும் போகும். இப்போ நம்ம தேங்காய் பாலுக்கு எடுத்துடலாம். தேங்காய் பால் ஒரு 2 கப் துருவின தேவை நான் போட்டிருக்கேன். இல்லை நீங்கள் பல்லாக கூட இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. தண்ணி 1 கப் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் பால் திக்காக கிடைக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுடுதண்ணி எடுத்து 1 கப் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். நம்ம அடுத்தடுத்து நம்ம அரைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் தேங்காயை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைம் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவு, அதாவது ஒரு தேங்காய் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா நிறையாவே நீங்கள் பால் எடுக்கலாம். நான் இப்போது அரை மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். இப்போது நான் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லாட்டி பனவெல்லம் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கறனால சம்டைம் புளிக்கும், சம்டைம் புளிச்சதுன்னா பொங்கி வரும், இல்லாட்டி பொங்காமல் கூட இருக்கும். அதுக்காக நீங்கள் மாவு புளிக்கலைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ நான் அதில் கொஞ்சமாக ஒரு பார்ட் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அந்த மாவு நம்ம தோசை கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆப்பம் ஒட்டாமல் அப்படியே தூக்கிட்டு வரும் கடாயிலேருந்து. இப்போ நம்ம இந்த மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு வந்து தேங்காய் பால் வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாயா வச்சுக்கலாம், இல்லாட்டி என்ன உங்களுக்கு செய்யணுமோ அது குருமா கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பாலில் வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கிடையில் நம்ம வந்து ஏலக்காய் நுணுக்குனது நம்ம ஒரு 2 1/2 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் அதாவது உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. உப்பு நீங்கள் இந்த 1/4 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால். ஆப்பத்தோடு ஊறும்போது செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆப்பச்சட்டியில் வந்து நல்லா எண்ணெயை வந்து சுற்றி நம்ம வந்து தடவிடலாம், ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாவை வந்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா நம்ம 2 பக்கமும் கடாயை நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆப்பம் வந்து ஷேப்பாக வரும். உங்களுக்கு நீங்கள் ஷேப்பாக வரலைன்னா ஒன்றும் கவலைலாம் பட வேண்டாம், அதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆப்பம் நல்லா எடுத்துகிட்டு வந்தாலே போதும். கரெக்டான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா, மாவு சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பமும் செமையாக வரும். இப்போ நம்ம சுற்றி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காயை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. ஆப்பம் வந்து நல்லா பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கரெக்டாக அரைச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பாத்திரத்துலேருந்து நல்லா தூக்கிட்டு வந்துடும். உங்களுக்கு சாஃப்டாக நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இது கூட பாயா வச்சுக்கலாம், குருமா வச்சுக்கலாம், சிக்கன் கறி வச்சுக்கலாம், எக் கறி வச்சுக்கலாம். நிறைய நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஆப்பம் நமக்கு தயாராகிடுச்சு. கூடவே தேங்காய் பாலும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.